ராஜலட்சுமி, ஒரு வயது அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு வயது, இன்னொரு கட்சிக்கு ஒரு வயதுன்னு வைக்க முடியுமா? அமித்ஷா என்ன சொல்ல வர்றாரு அப்ப? இந்த வயதுங்கிற விஷயத்தையே இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜெயிலிருந்து வந்த உடனே ஏதோ ஒரு பெருசாக செய்கிறோன்னு சொல்லிட்டு அதை கொளுத்தி போட்டார். சொல்லி அது பூமராங்க ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னது தான் அவர் சொன்னார். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து அமித்ஷாவுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. அமித்ஷானோடனே மோடியின் பிம்பம் வேறு, அமித்ஷாவின் பிம்பம் வேறு. அந்த மோடியின் பிம்பம் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு பிஜேபியை ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மோடிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டராக ஒரு அக்செப்டட் கேண்டிடேட்டாக இருக்கு. ஸோ அதை உடைக்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு ஜிமிக்ஸ் பண்ணாரு. இவர் ராம்தேவ் எல்கே அத்வானிலிருந்து பல தலைவர்களை வயது காரணமாக ஓரங்கட்டி வச்சிருக்கப்ப அந்த கேள்வியை ஒரு எதிர்கட்சி வைக்கும் தானே. 75 வயசுங்கிறத நெருங்கிடுவாரு, 5 ஆண்டுகளுக்கு அவர் இருக்க முடியுமாங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வைக்கிறாரு. நீங்க 75 வயசுல ஃபிட்டா இருக்கவங்க, 75-80 வயசுல ஃபிட்டா இருக்கவங்க வேற. நீங்க தமிழ்நாட்டிலே கலைஞர் பார்த்தீங்க, 90க்கு மேலேயும் அவர் சிஎம் இருந்தாரு. திமுகலே அதிமுகலே வயதை காரணம் காமிச்சு யாரையும் ஓய்விடுங்கன்னு சொல்லலையே. இதுல என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கலாம். இறந்து போயிட்டாங்க. ஆனா வந்து அவங்கவுங்க ஹெல்த் தான் டிட்டர்மின்ஸை தவிர எங்கேனாலும் எந்த கட்சி நின்னாலும் அவங்களுடைய செயல்பாடும் அவங்களுடைய உடல் வலிமையும் அதை நிர்மாணம். அப்படி பிஜேபி நினைக்கலையே, அதுதானே சொல்றாங்க. ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார் கெஜ்ரிவால் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியுமே. நீங்க சொன்னீங்கன்னா இப்படி அந்த சமயத்துல 14ல ஆட்சிக்கு வரும்போது ராஜ்நாத் சிங் தான் தலைவர், மோடி தான் பிரைம் மினிஸ்டர். ஒரு பொதுக்குழுல, தேசிய பொதுக்குழுல டிட்டர்மின் பண்ணி தான் அவங்க வந்து பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படி 75 வயசானாலுமே அவர் இன்னும் செப்டம்பர்ல தான் 74 ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் இருக்கு. தேவைப்பட்டா கட்சி வந்து என்ன டிசிஷனாலும் எடுக்கலாம். இது இவங்களுக்கு என்ன வந்தது இன்னைக்கு எலெக்ஷன்ல? இல்ல சொல்ல எதிர்கட்சிக்கு நீங்க கேள்வி எழுப்புறீங்க, உங்க கூட்டணியுடைய பிரதமர் யார் அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது உங்க பிரதமர் வேட்பாளர் தொடர முடியுமாங்கிற அடிப்படை கேள்வி இல்ல. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து ராகுல் காந்திய, சோனியா காந்தி அம்மையாருக்கு பிரியங்காவை கூட ஒரு முன்னேற்றத்துக்கு மனசு இல்ல. சோனியா காந்தி நிச்சயமா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அது தெரியும். குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ஆக்கல முன்னேற்றலங்கறத நீங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னு பாக்குறீங்க. குடும்ப அரசியல் சொல்லிட்டு இருந்தமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு இதுல வந்து உங்க இப்ப பேசுறீங்க. ஆனா அந்த பிரியங்கா காந்தி தான் பரப்புரை பண்றாங்க. அவங்க தான் இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்கன்னு காங்கிரஸ்காரர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு பேக்டோர் வழியா அவங்கள ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி அவங்கள பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பு வந்த போதே மன்மோகன் சிங் தான் ஆக்குனாங்க. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமர். அப்ப இருந்த பிரசிடென்ட் யாரு? அப்ப இவங்க நினைச்சா என்ன பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கறது எல்லாம் क्वेश्चन ஆகுது. நீங்க வந்து இந்தியா வந்து நீங்க அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு இந்த வயது எடுக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. திரு நவீன் பட்நாயக்கு 77 வயது, அவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்கன்னா, அது அந்த நேர் எதிராக திரு சிதம்பரம் அப்ப யாரை நீங்க ஹிண்ட் பண்றீங்க? பிரதமராக திரு மோடி நீடிக்க முடியாதா? யாருக்கு அறிவுரை சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்லயும் ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அதாவது சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா அந்த பார்ட்டி இருக்கு. அந்த நவீன் பட்நாயக்ல அவர் ஏதோ நல்லா பண்ணியிருக்காருங்கிறதுனால அவர் இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அங்க பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை அடுத்தது பொலிட்டிக்கல் கேலிபர்ல கொண்டு வராருங்கிறது, அதுதான் பிரச்சனை. அதை தான் போட்டு மோடி முன்னிறுத்தலாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க. அவர் யார் முன்னிறுத்தினா என்ன இருக்குது? அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, சாத்தியம் இருக்காதுன்னு தான் மக்கள் முடிவு பண்ண போறாங்க. மக்கள் எப்படி ஒடிசா மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க வந்து விகே பாண்டியன் நிர்வாகத்திறன் இருக்கிறதா அல்லது அவர் அரசியலுக்கு வரலாமா, அவர் தான் வாரிசு, என்ன வேணா பரப்புரை செய்யலாம். ஆனா அங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு ரூல் பண்றதை நீங்க அனுமதிக்கிறீங்களா? பிஜேபி கேக்குது. ஒரு மாநிலத்தோட இன்னொரு மாநிலத்தை மோத விடுறீங்க. அது நியாயமான பரப்புரை? இது என்ன, நீங்க அந்த காலம் மக்களோட எமோஷன்ஸ், மக்களோட எமோஷன்ஸ். நீங்க விகே பாண்டியன்ங்கிற ஒரு தனிநபரை பற்றி நீங்க என்ன வேணா விமர்சனம் வைக்கலாம், அரசியல் விமர்சனம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? விகே பாண்டியனை விட்டுட்டு ஒரு தமிழ் அதிகாரி இங்கே ஆட்சி செய்யலாமா, ஒரு தமிழர் இங்கே ஆட்சி செய்யலாமானா என்ன அது கேள்வி? அப்ப எவ்வளவு உதாரணங்கள் இருக்குது. வெவ்வேறு இடங்கள்ல நீங்களே வெவ்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்புகளுக்கு அனுப்பியிருக்கீங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இதெல்லாம் பேசலையா? வெளி மாநிலத்தவர்களுக்கு நம்ம பிஜேபி தான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஆச்சு. நீங்க நம்ம பேசுறத பேசணும். நம்ம பேசுறதுன்னா எல்லாம் ஒரு இடத்துலயும் அந்தந்த இதுல லோக்கல்ல என்ன ஸ்டாண்ட் இருக்கோ அதை தான் பேசுவாங்க. இன்னைக்கு பிஜேபியும் நீங்க தேசிய கட்சி மாதிரி பேச முடியாது. காங்கிரஸும் தேசிய கட்சி தானே. நீங்க அதை மறந்து அது பிராந்திய கட்சி மாதிரி ஆயிடுச்சு. தென் தமிழ்நாடு, காங்கிரஸ் எந்த இடத்துல இப்ப வந்து ஒடிசாக்காரங்க ஆட்சி செய்யணும்னு எங்க பேசுறாங்க? இப்போ வந்து உங்களுக்கு பிஜேபி ஒண்ணுதான் இப்ப தேசிய கட்சியாவே நிக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையினால இவர் இன்னைக்கு சிதம்பரத்துக்கு வயசு என்னன்னு பார்த்தா 78 வயசு ஆயிடுச்சு.
இவர் பையனை நிப்பாட்டிட்டு இவர் வந்துருவாரா, பாலிடிக்ஸை விட்டு வந்துருவாரா, இல்ல இன்னும் இருப்பாரா? இன்னும் காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு ரிமோட் சான்ஸ்ல இவர் மறுபடியும் பினான்ஸ் மினிஸ்டர் அதனால அவர் வயசையும் சொல்றேன். எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில எந்த தலைவரையும் பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற விமர்சனமே அங்க இருக்கக்கூடிய எந்த மூத்த தலைவரையும் நீங்க ஓரங்கட்ட மாட்டேங்கிறீங்க பிஜேபி மாதிரின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க காங்கிரஸ்ல. ஆனால் பிஜேபி என்ன செஞ்சுச்சு, கடைசியா சௌகான் வரைக்கும் தூக்கி உட்கார வச்சிட்டீங்க. அதாவது இன்னைக்கு பிஜேபியில இருந்தோ எங்க இருந்தோ RSS இருந்தோ ஒரு அறிக்கை வரல. நீங்க 75 வயசுல எங்க மினிஸ்டர்லாம் ரிட்டையர்மென்ட் தேவைப்பட்டா யாருக்கு எஃபிஷியன்சி இருக்கோ அவங்க தான் இருப்பாங்க எல்லா இடங்களிலும். அது நவீன் பட்நாயக் பொருந்தாதா? எல்லாருக்கும் எஃபிஷியன்ட்டா 77 வயசுல 87 வயசு கூட இருக்கட்டும். மோடி டை எல்லாம் அடிச்சுக்கல. அதனால இது எல்லாரும் சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது தேவையில்லாத வேற பிரச்சனை இல்லாதனால இந்த பிஜேபி கவர்மெண்ட் மேல வேற குற்றம் வைக்க முடியாதனால இன்னைக்கு பிஜேபி 10 ஆண்டுகள நாம என்ன செஞ்சோம்னு சொல்றதுக்கு பல விஷயம் இல்லாதனால 15 இடத்துல இந்து முஸ்லிம் பிரச்சனையை பத்தி பிரதமர் பேசுறாரு. பல்வேறு இடங்கள்ல திரும்ப மங்கள் சூத்ரால ஆரம்பிச்சு எல்லாம் சொல்றோம். சொல்லுங்களேன், அப்படி ஒரு கேள்வி வரும்ல, பிஜேபி 10 ஆண்டுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நேஷனல் நரேட்டிவ் உங்களுக்கு கிடைக்கல. இல்ல என்ன சொல்வீங்க, இந்தியா முழுமைக்கும் ஒரு பரப்புரை எல்லா கட்டங்களுக்குமான தேர்தல் பரப்புரை உங்கள்கிட்ட இல்ல. ஒவ்வொரு கட்டத்துக்கு வெவ்வேறா மாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிரச்சனை தான் பேசுவாங்க. அதனால ஒரிசாக்கு போகும்போது ஒரிசால இருக்க பிரச்சனை, மகாராஷ்டிரா போகும்போது மகாராஷ்டிரா இருக்க பிரச்சனை, யூபில போனா யூபில இருக்க பிரச்சனை, அங்க இருக்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இது பிரச்சனை இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அந்தந்த இடத்துக்கு களத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க. திரு செந்தில் உங்களுக்கு வரதுக்கு ராமசுப்ரமணியன், இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இந்த பரப்புரைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு முக்கியமான அம்சம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சது திரு நட்டா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நாங்கள் ஒரு தன்னறிவு இடத்தை எடுத்துக்கொண்டோம், RSS எல்லாம் நம்பி இல்லைங்க, அது அந்த கட்டம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த வயது அப்படிங்கிறதெல்லாம் முன்வைக்கப்படுது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வயசை பொறுத்த வரைக்கும் நான் RSS பற்றி பிறகு வருகிறேன். வயசை பொறுத்த வரைக்கும் இது இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு திரு அமித்ஷா அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி கெஜ்ரிவால் சொல்லியிருக்கலாம், அவர் ஏன்னா யார் வர போகிறான்னு. தட் இஸ் அ வெரி நியாயமான கேள்வி அது. ஏன்னா இவருக்கு இன்னொரு 1.5 வருஷத்தில் ஹி இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் 75 இயர்ஸ். 2014 முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி போன்றவர்களெல்லாம் யார் ஓரங்கட்டி அவங்களுக்கெல்லாம் வயசாக எடுத்து அந்த எங்கே சொல்லப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு முடிவு ஒரு கன்வென்ஷனா அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மட்டும் இல்லை, நம்ம அத்வானி மட்டும் இல்லை, முரளி மனோகர் ஜோஷி மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி ஸ்பீக்கராக இருந்தாங்க அந்த மகாஜன், அந்த அம்மாவையும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சின்ஹா, யஷ்வந்த் சின்ஹா அது எடுத்தாச்சு. அப்போ ரீட்டா பகுகுணா அவங்களையும் எடுத்தாச்சு. ஆனந்தி பென் அவங்களையும் எடுத்த. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார், பெரியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் தவறு நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது. எல்லா கட்சிகளும் 75 வயசு நாங்கள் சொல்லிட்டோம், அதனால் நீங்களும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. ஓகே, பட் அவங்க சொன்னதுனால திரு கெஜ்ரிவால் கேட்குற மாதிரி இருந்து அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஒரிசாவில் போய் அவருக்கு 77 வயசு, உங்களுக்கு 77 ஆனால் 87 ஆனால் உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை? நீங்கள் அவர் எனக்கு அந்த மண்ணின் மைந்தரை நாங்கள் போட போகிறோம், அவங்க தான் வர போகிறார் சீஃப் மினிஸ்டர் என்று பேசுவதுங்கிறது ஐ திங்க் இது ரொம்ப இரலவெண்ட்டான ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்னும் அடுத்த? ஏன்னா பிஜேபிகிட்ட சத்தியமாக ஆன்சர்ஸ்லாம் வராது. இன்னும் 1.5 வருஷத்தில் இவர் போவார் அப்படிங்கிற, இல்லை 2029 வரைக்கும் இவர் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை பேசுவாங்க, ஆனால் எதையும் நடைமுறைக்கு வராதபடி அவங்க செய்து விடுவார்கள். அதுபோல் இந்த விஷயத்திலையும் 75 வயசுங்கிறது இவருக்கு கொண்டு எக்ஸப்ஷன் கொடுக்கறதுங்கிறது விச் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல். ஏன்னா நீங்கள் மற்ற எவ்வளோ பேரை காவு கொடுத்துருக்கீங்க, அப்போ இவர் மட்டும் எப்படி வசதி அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு முக்கியமான இஷ்யூ. ரெண்டாவது, இப்போ நீங்கள் RSS இல்லாமல் திரு மோடி அவர்கள் யார், அமித்ஷா அவர்கள் யார், மற்ற எல்லா முக்கியமான தலைவர்கள்லாம் யார்? வித்தவுட் RSS டெஃபினட்டாக பிஜேபி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக வடநாடுகளில், அதுவும் குஜராத் போன்ற இடங்களில் இந்த ஒர்க் ஆஃப் RSS சம்திங் அமேசிங். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். அதே போல் நார்த் ஈஸ்ட் சைடெலாம் அவங்கெல்லாம் வந்ததுக்கு காரணமே
ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான உழைப்பு. இன்னைக்கு அவங்கள வந்து ஒரு இன்னைக்கு பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் ஒரு முகமா மோடி தானே இருக்கிறாரு. பாப்புலாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. சார், அவர் இந்தியா வந்து முழுக்க வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு இந்த 2 பேர் மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அது வந்து ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் தனி மனிதனை நம்பாதே தத்துவத்தை நம்புங்கிறது அவங்களுடைய கொள்கை. தனி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்லை. அது இந்த பகவத் துவஜத்தின் கீழ் நின்னாங்கன்னா அதுதான், அதனால தான் அப்படி கொண்டு வந்து இவர் வில் பி தி சீஃப், பி தி சீஃப்னு பேரே சொல்லாம மோடி சர்க்கார் தானே சொல்றாங்க. பகவா கொடியை தான் அவங்க முன்னிறுத்தினார்கள். ஓகே.